அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வரும் சூழலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல், உயர்கல்வி சார்ந்த ஊக்க ஊதிய உயர்வு, முடக்கி வைக்கப்பட்ட சரண் விடுப்பு ஒப்படைப்பு, ஊதிய முரண்பாடு களைதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வரும் சூழலில் அவர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் என்று விஜய் கூறியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் வேறு என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஜாக்டோ ஜியோ அமைப்பு நடத்தி வரக்கூடிய போராட்டத்தை சுட்டிக்காட்டி ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அப்படிதான் நாம் சொல்லணும். இந்த அறிக்கையில அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல், உயர்கல்வி சார்ந்த ஊதிய ஊக்க உயர்வு, முடக்கி வைக்கப்பட்ட சரண் விடுப்பு ஒப்படைப்பு, ஊதிய முரண்பாடுகளை களைதல், பணி உயர்வு கோருதல், சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள், வருவாய் கிராம ஊழியர்களிட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மூலமாக நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள். குறிப்பாக 1/4/2003 ஆண்டுக்கு பிறகு அரசு பணியை சேர்ந்த நபர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு பதிலாக புதிய ஓய்வூதிய திட்டம் என்பது செயல்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக அவர்கள் மாதந்தோறும் ஓய்வுக்கு பின்னர் ஊதியம் பெற முடியாது. எனவே இதனை மாற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து முதல் கோரிக்கையாக வைத்திருக்கிறார். இந்த அரசு எந்திரத்தின் நிர்வாக முறை அச்சாணியான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து அதற்கான நியாயமான தீர்வுகளை காண வேண்டியது அரசியல் கடமையாகும். ஆனால் இதை இப்போது இருக்கும் வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு செய்ய முன்வரவில்லை என்றும், அதை விடுத்து கண்துடைப்புக்காக பேச்சுவார்த்தை மட்டும் நடத்திவிட்டு கண்டும் காணாமல் கைவிட்டது என்றும், 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக மட்டும் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பை கெஞ்சி கூத்தாடியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஆட்சிக்கு வந்ததும் அமல்படுத்துவோம் என்று கூறியும் தேர்தல் அறிக்கையிலும் 309வது வாக்குறுதியாக வெளியிட்டு நம்பிக்கையை ஏற்படுத்திவிட்டு இப்போது அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாமல் லட்சக்கணக்கான குடும்பங்களை இந்த திமுக அரசு ஏமாற்றியுள்ளது என்றும், பழைய ஓய்வூதிய திட்டமானது ராஜஸ்தான், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம் ஆகிய 6 மாநிலங்களில் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது என்றும், கர்நாடக அரசும் அதை மீண்டும் கொண்டு வரப் போவதாக அண்மையில் அறிவித்துள்ளது. எல்லா மாநிலங்களுக்கும் முன்னோடியாக திகழ்கிறோம் என்று மார்த்தற்றும் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு இதில் மட்டும் புறகு முதுகு காட்டுவது ஏன் என்று கேள்வி எழுப்புகிறார். அதே போன்று திமுக அரசின் கபட நாடக ஏமாற்று வேலையால் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் விடுமுறை நாளான இன்றும் கூட போராட்ட களத்தில் உள்ளனர். இது மிகப்பெரிய கையேறு நிலையாகும். தற்போது ஆளும் திமுக அரசுக்கு இது ஒரு பொருட்டாகவே படவில்லை என்பதும் வெளிப்படையாக தெரிகிறது என்றும், இது போன்ற பாராமுக செயல்களால் அரசியல்வாதிகள் மீதும் நம்பிக்கை இழந்து கையேறு நிலையில் உள்ள லட்சக்கணக்கான குடும்பங்களின் நலன்களை ஆழமாக மனதில் வைத்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக முழுமையான மனப்பூர்வமான ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். திமுக என்றோ பாஜக என்றோ வெளிப்படையாக கூறவில்லை என்று கூறி வந்திருந்தது தொடர்ச்சியாக கூறப்பட்டிருந்தது. கடந்த முறை வெளியிட்ட அறிக்கையில திமுக என்று பெயரை குறிப்பிட்டனர். இந்த முறை வெற்று விளம்பர மாடல் அரசு என்று கடுமையான சாடுகிறார். குறிப்பாக அரசு ஊழியர்களுடைய பிரச்சனையை ஒரு அரசியல் நிகழ்வாக பார்க்காமல் பல்வேறு லட்சக்கணக்கான குடும்பத்தினராக பார்க்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். கட்சியினுடைய பெயரை குறிப்பிடாமல் இதுவரை அவர் குற்றம் சாட்டி வந்த சூழலில் சில நாட்களாக கட்சியினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டு அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போல ஜாக்டோ ஜியோ போராட்டத்திற்கு முழு ஆதரவு அளிப்பதாக இந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார். போராட்ட களத்திற்கு சென்று நேரடியாக போராடுபவர்களுக்கு ஆதரவு அளிக்க வாய்ப்பு இருக்கிறதா? அது குறித்து இந்த அறிக்கையில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? கட்சியில் திட்டம் இருக்கிறதா? நிச்சயமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் இந்த அறிக்கையை வருவதற்கு முன்பு நம்ம பேசும்போது நிச்சயமா இந்த ஜாக்டோ ஜியோ விவகாரம் பொறுத்து வருகின்ற 28ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்துல விஜய் நிச்சயமாக பேசுவார் என்றும், அதற்கு முன்பாக இந்த போராட்ட களத்துல நடைபெறக்கூடிய கட்சி நிர்வாகிகள் சென்று சந்திப்பாரோ
ஜாக்டோ ஜியோ அமைப்பினுடைய நிர்வாகிகளை விஜய் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் அதற்கான எந்த ஒரு உறுதியும் நடைபெறவில்லை என்றாலும் கூட இந்த ஜாக்டோ ஜியோ இந்த அரசு ஊழியர்களுடைய போராட்டத்தில் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய முழு ஆதரவு இருக்கும் வேண்டும் என்பதை விஜய் உறுதிப்பட தெரிவித்திருப்பதாகவும் அதன் பின்புதான் இந்த அறிக்கை வந்திருப்பதாகவும் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.